பழனிசாமி அப்படின்னு கேட்டிருக்காரு. சார், நான் விவசாயம் செய்கிறேன். எனது பூமியை என்னுடைய இடத்த சர்வே பண்ணுறதுக்காக 2018 பணம் கட்டி இன்னும் அளக்கவில்லை. நடந்து சலித்து விட்டேன். ரொம்ப மோசமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இல்லை, இப்போ முதல் இதையும் கேட்டு கூட நீங்கள் தனி வீடியோ கூட போட்டலாம். இப்போ சர்வேவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட்டாயமாக இந்த இதில் பதிலை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு இடத்த நீங்கள் அளக்கிறதுக்காக பணம் கட்டிட்டீங்க, சர்வே பண்ணுறதுக்காக நீங்கள் பணம் கட்டிட்டீங்க. டியூட்டி ஆஃப் த சர்வேயர் ஓப்பன் ஆயிருக்கு, டியூட்டி ஆஃப் த விஓஓ ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு சர்வேயருக்கு நீங்கள் இடத்த அளக்க பணம் கட்டுறது 2 விதமாக கட்டுவாங்க. ஒன்று நேரடியாக கருவூலத்தில் கட்டுவாங்க, இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கட்ட சொல்லிடுறாங்க. சர்வேயருக்கு பணத்தை கொடுக்குறதுல சர்வே உட்பிரிவுடன் கூடிய சப்டிவிஷன் கூடக்கூடிய தனிப்பட்டா கேட்டு நீங்கள் வாங்குறப்பையும் சர்வேட்டு தான் அந்த போடப்போம். உட்பிரிவு செய்யாமல் கூட்டுப்பட்டாவில் போகிறப்பையோ இல்லை ஏற்கனவே இருக்கிற நபரோட சேர்த்து என் பேரை கூட்டுப்பட்டாவில் ஏற்றுங்கிறப்ப சர்வேர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உட்பிரிவுன்னு கூடிய பட்டா கட்டுறப்ப அது சர்வேர்கிட்ட போகும். இன்னொன்று, நீங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் கிழக்கால இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, மேற்கால இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இடத்த நீங்கள் அளந்து உங்கள் இடத்த தெளிவுபடுத்துறதுக்காக உங்கள் சொத்தின் 4 எல்லை அளவை தெளிவுபடுத்துறதுக்காக நீங்கள் சர்வேருக்கு நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படிங்கிறப்ப சர்வேயர் 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு இடத்த அளந்து கொடுத்துருக்கணும். அப்படி இடத்த அளந்து கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களை அளக்கிறத அலைகழிச்சிட்ருக்காரு, இல்லை அளக்கக்கூடியது நிராகரிச்சிட்ருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பதிவு தபாலில் ஒரு லெட்டர் அடிக்கணும். அனுப்பணுன்னு உங்கள் பேர் அட்ரஸை போட்டுக்கோங்க. பெருநன் உயர்திரு மாவட்ட ஆட்சியரை போட்டுக்கோங்க. 2வதாக வட்டாட்சியரை போட்டுக்கோங்க. 3வதாக தாலுகா சர்வேயரை போட்டு, ஐயா, நான் மேற்கண்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு சொந்தமான சொத்தானது இந்த மாவட்டம், இந்த தாலுக்கா, இந்த வருவாய் கிராமத்தில், இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடத்த எனக்கு இப்படி வந்துச்சு, என் பேரில் பட்டா இருக்குது, என் பேரில் பத்திரம் இருக்குங்கிற விவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சொத்தை அளந்து எனது அத்துக்கு தெளிவு செய்வதற்காக நான் 2ஆம் தேதி தாலுகா சர்வேயருக்கு இணைய வழி இந்த நம்பர் மூலியமாக இடத்த அளக்கிறதுக்காக பணம் கட்டினேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு இடத்த அளந்து கொடுக்க வர மறுக்கிறார். காரணம் எனக்கு தெரியவில்லை. இதனால் என்னுடைய சொத்தை அனுபவம் செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் எனக்கு ஏற்படுது. அதனால் ஐயா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து எனது மனுவின் பேரில் 1 வார காலத்திற்குள் எனக்குரிய இடத்தினை அளந்து அத்து காண்பிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு ரிஷபஸில் அனுப்புங்க. அனுப்பி அவர் நடந்து கொடுக்க வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 15 நாள் அந்த நோட்டீஸ் போனதுக்கு அப்புறமேட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்கிறது, இன்னொன்று உயர்நீதிமன்றத்தில் நீதி பேரணை மனு தாக்கல் செய்கிறது. ஒன்று தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே அனுப்புனர் போட்டுக்கோங்க, அதே பெறுநரில் வட்டாட்சியரை போட்டு வட்டாட்சியருக்கு மேலே பொது தகவல் அலுவலர்னு போட்டுக்கோங்க. இப்போ குறிப்புன்னு போட்டு, ஐயா, நான் மேற்கண்ட விலாசில் வச்சுருக்கிறேன், அந்த கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க, அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி போட்டு இந்த இடத்த அளக்கிறதுக்கு எத்தனாம் தேதி நான் பணம் கட்டிருந்தேன், இது நாள் வரை இடத்த அளந்து கொடுக்க வரலை, எனது இடத்தை அளந்து கொடுப்பதற்கு பொறுப்புள்ள அதிகாரி யார், அவர் மீது என் இடத்தை அளப்பதற்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு தற்பொழுது வேறு ஏதேனும் பணி ஒதுக்கப்பட்டுள்ளதா, நான் என்னால் பணம் கட்டி அனுப்பிய விண்ணப்பத்தின் தற்பொழுது நிலை என்ன, மேற்படி சர்வேயரால் தாலுகா சர்வேயரால் ஏதேனும் பதிவேடுகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பராமரிக்கப்பட்டு வரப்படுகிறதா, எனது இடத்தை அளந்து கொடுக்க வேண்டாம் என்று வேறு ஏதேனும் நபர்களிடமிருந்து தடை மனுக்கள் ஏதேனும் சம்பந்தப்பட்ட தாலுகா சர்வேயரால் பெறப்பட்டுள்ளதா, அதன் பேரில் ஏதேனும் உத்தரவானது தங்களாலோ இல்லை தாலுகா சர்வேயராலோ பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, இப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற கேள்வி பதில் அவர் கொடுக்கக்கூடிய கேள்வியாக இருக்கணும், தகவல் கொடுக்கக்கூடிய கேள்வியாக இருக்கணும். ஏன்னா ஆர்டிஐல பொறுத்த வரைக்கும் நீ எப்போ அளவேலாம் கேட்கக்கூடாது, ஏன் இடத்த அளக்க வரலன்னு கேட்கக்கூடாது. என் இடத்த அளக்க வராதுக்கான காரணங்களை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த தகவலெல்லாம் போட்டு ஒரு 10 ரூபா கோர்ட் ஃபீ ஒட்டி நீ ஒரு பெட்டிஷனை அனுப்புங்க, ஏன்டா தொல்லைன்னு சொல்லிட்டு அளந்து கொடுத்துருவார். அதே மாரி இடத்த அளந்து கொடுக்க வரல அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆழ்வரைக்கு வந்துச்சுன்னா அங்கேயோ, இல்லை மதுரை உயர்நீதிமன்ற ஆழ்வரைக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கேயோ ஏதோ ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்து கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன், நீங்கள் ஒரு ரிஷபஸில் இருக்கிற ஒரு மனு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, யாருக்கு, கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, விஓக்கெலாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதோட அக்னாலஜ்மெண்ட் கார்டு, உங்கள் பேரில் இருக்கிற பட்டா, நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரசீது, இந்த 3ஐயும் வச்சு ஹைகோர்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த
ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணி 8 வார காலத்துக்குள்ளேயோ 6 வார காலத்துக்குள்ளேயோ இல்லை 12 வார காலத்துக்குள்ளேயோ இடத்த அளந்து கொடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போடும். வேறு வழியே கிடையாது, இடத்த அளந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, அதனால் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள். ஆர்டிஐ பற்றி சொன்னீங்க சார். இப்போ ஆர்டிஐ வந்து ஆன்லைனில் பண்ணுறதா இல்லை வந்து ஆர்டிஐ வந்து நீங்கள் நேரில் தான் அனுப்பணும். ஓகேவா? நேரில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் ஆன்லைனில் ஆப்ஷன் வச்சுருந்தாலும் அதை அவங்க பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த நேரத்தில் வந்து ஏன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புனதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அனுப்பியிருப்பீங்க, அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் வரும். பட் நேரில் போகிறப்ப அந்த பேப்பருக்கு தான் பயப்படுறான். அதனால் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அக்னாலஜ்மெண்ட் கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு, அந்த பேப்பரை அவன் படித்து பார்த்தோன்னா ஏன்னா தாலுக்கா ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவம் இன்னும் அவங்களுக்கு வரல ஆன்லைனில் அப்டேஷன். இந்த மாதிரி வேலையை பாருங்கள். ஒருவேளை இந்த இடத்த நான் என்னால் அளந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அப்படி சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதற்கான காரணத்தை அவர் கொண்டு வரணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கார வந்து கேஸு போட்டிருக்காரு அப்படின்னா கேஸில் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர் இந்த இடத்த அளக்கக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்த அளக்காமல் இருக்கிறதுக்கான கடமை அவருக்கு வருது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இடத்த அளந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் உரிமையாக கேட்குறதுக்கான முழு உரிமையுமே உங்களுக்கு உண்டு. அதனால் வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் பட்சத்தில் வந்து தான் நீங்கள் இந்த லெட்டரை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரையோட இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த உத்தரவை நீங்கள் தெளிவாக போட்டியா நீங்கள் இந்த மாதிரி நான் இடத்த அளந்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு சர்வேர் சொல்கிறாரு அப்படின்னா எதனால் அளந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, யார் கொடுத்த மனுவின் பேரில் அளந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த மனுவிற்கு இது வரைக்கும் யாரை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். யார் மனு கொடுத்தாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரித்து தான் இந்த இடத்த இந்த காரணத்தினால நான் அளந்து கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். உங்கள் வெள்ளை பட்டா இருக்குது, உங்கள் வெள்ளை பத்திரம் இருக்குது, ஆனால் பக்கத்துக்கு இடத்துக்காரன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே ஏதாவது டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த இடத்த அளக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணமாக சொல்லலாம். அதுவும் அவர் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு ஸ்டே ஆர்டர் ரிட்டனில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கணும். சும்மா கேஸ் பெண்டிங்கில் இருந்துக்கிறதுனால நான் இடத்த அளக்க மாட்டேன்னு சொல்வதற்கான கருகதை சம்மந்தப்பட்ட சர்வேயருக்கு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இடத்த அளந்து கொடுக்குறது வேலையை அவங்களுக்கு அதுதான். இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் சர்வீஸ் இங்கே இடத்துல உட்காந்துட்டு 4 மூலையுமே இது பண்ணிடுறாங்க. ஆன்லைன் வில்லேஜ் மாஸ்டர்ஸ் ஆப்லேயே வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை வந்து ரொம்ப எளிமையாகிடுச்சு. அதனால் இடத்த அளந்து கொடுக்குறதுக்கான வேலை வந்து பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒவ்வொரு வருவாய் கிராமத்துக்கும் ஒரு சர்வேயர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அரசியல் பலத்தாலோ ஆள் பலத்தாலோ அளந்து கொடுக்க மறுத்தார் அப்படின்னா நீங்கள் சட்டத்தின் பலத்தை பயன்படுத்தலாம். அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க.